30ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை மைக்ல வாசிக்கமா? மைக்ல வாசிங்க, கொஞ்சம் வசதியா இருக்கும். சீயோனை சேர்ந்த ஆமென் ஜனங்கள் ஆமென் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். ஆமென். இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு ஆமென் அவர் உருக்கமாய் இறங்கி ஆமென் அதை கேட்டவுடனே உனக்கு மறுஉத்தரவு அருளுவார். அருளுவார். போதும். ஆமென். அல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தையை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென். இந்த வார்த்தையை நம்ம உள்ள வச்சார். அதுக்கப்புறம் தான் எங்க இருக்குங்கிறத தேடி எடுக்க ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நீங்க தீர்க்க தரிசனமா தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இனி நீ அழுது கொண்டு இராய். அப்படின்னா இனி நீ அழமாட்ட. உன் அழுகைய காலம் முடிஞ்சிச்சு. ஆமென். நம்புறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை வந்து ஆமென் போடுங்க, அப்படியே நடக்கும். ஆமென். அழுகிறதுக்கு ஒரு காலம்னா நகைக்க கத்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. ஏன் அழுகை காலம் முடிஞ்சிட்டு, நீ சிரிக்க வேண்டிய காலம். கத்தர் அருளின வாக்குத்தத்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில நிறைவேறுகிற காலம். ஆமென். நம்புறீங்களா? இது நடக்கும். ஆமென். அல்லேலூயா. வேதத்துல நிறைய பேர் அழுதுருக்காங்க. அழுதவர்களுக்கு எல்லாம் கத்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென். நம்புறேன் ஆண்டவர் தொடர்ச்சியிலே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. போன வாரத்துல துக்கமுகமா இராதேன்னு பேசுறாரு. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க துக்கமுகமா இராத, ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுறார். இன்றைக்கு பிரத்யேகமா பேசுறாரு. நீ அழுது கொண்டு இருக்கா. ஆமென். நீ அழமாட்ட. அப்படின்னா ஆண்டுடைய அற்புதம் உனக்கு நடக்க போகுது. நான் நம்புறேன் இந்த ஆராதனையிலே தேவனுடைய பலத்த கிரியைகள் உனக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய தொடங்கினார். இனி அழுது கொண்டிராய். பரிசுத்த ஆவியானவர் சில நேரத்துக்கு தீர்க்கதரிசனம் பேசுறாரு. நீ அழுது கொண்டிராய். அழுகின் காலம் முடிஞ்சு. நீ சிரிக்க போற, நீ நகைக்க போற, நீ ஆனந்தமா இருக்க போற. ஆமென். அல்லேலூயா. தேவ வல்லமை வெளிப்படுத்தி காட்டுறார். ஆமென். அல்லேலூயா. எப்படி நடக்க போகுது அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, செல்வாவிற்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. இது ஆவே பெரிய பாடுகள். நீ ஏமாந்தலாம். செல்வாவில் உண்மையாய் நீ சமமோடியாவாய். தடைகளை அவன் கொண்டு வருவான். அதுக்கு கிருபை உண்டாவதாக சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள். அல்லேலூயா. மனுஷன் செய்யக்கூடிய காரியம் இல்லையா, கர்த்தர் செய்ய போறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். ஆமென். அல்லேலூயா. யாரால செய்யக்கூடாத ஒரு காரியம் இருக்குதா? இல்ல. ஆமென். அழ வச்சா பிசாசு உன்னை அழ வைக்க முடியுமானா? அப்பா இயேசு உன்னை சிரிக்க வைக்க முடியாதா? அழுகையின் காலம் கொஞ்ச காலம். சாயங்காலத்துல அழுகை தங்கும். விடிய காலத்துல களிப்பு உண்டாகும். உன் வாழ்க்கையில ஒரு விடிய காலத்தை கர்த்தர் உண்டு பண்ணிட்டாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உன் வாழ விடியுது, உன் பொழுது விடியுது. உனக்காக கர்த்தருடைய நீதியின் சூரியன் உதயம் ஆயிற்று. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல ராக்காலமும் உண்டு, பகல் காலமும் உண்டு. சூரியன் உதிக்கிறதும் உண்டு, சூரியன் மறையதும் உண்டு, அல்லது அஸ்தமிக்கிறதும் சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில ஒரு விடிய காலத்தை நான் வச்சுட்டேன். விடிய காலத்தை போக நாம எழுதும் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் எழுதப்பட்டிருக்கா. ஏசாயா 58 வாசிக்கிறோம். ஒரு சுகவாழ்வு. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிக்கும். நீதி முன்னாடி செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு விடிய காலத்தை வச்சிட்டாருன்னா
அது என்னால் ராக்காலம் வருவது இல்ல. விடிய காலம் வச்சிருந்தான். ஆமென். ராக்காலம் வருவது இல்ல. உன் வாழ்க்கையில இனி அழுது கொண்டிருக்கிறாய். இனி சிரிக்கத்தக்க தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஆமென். நம்புறீங்களா? அல்லேலூயா. நான் சொல்ல சிலர் நம்பாட்டாலும் கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, தேவனுடைய நீதியை அவமாக்க குடுமோ. அல்லேலூயா. இன்னொரு பத்தி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கோம். நீங்க விசுவாசியாத கிரியைய உங்க நாட்கள் நடப்பிப்பா. ஆமென். சிலர் விசுவாசித்து பெறுகிறார்கள், சிலருக்கு நான் நம்புறேன். பேதுரு காவல்ல சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கையில யாரு ஜெபம்னாங்களா? சபையார் கூடி என்ன செஞ்சாங்க? ஊக்கமா ஜெபிச்சாங்க. ஆனா என்ன ஜெபம் கிடையாது தெரியுமா? விசுவாசமுள்ள ஜெபம் கிடையாது. அதனாலதான் பேதுரு வந்து தட்டிட்டு இருக்கும்போது திறக்கல. அவருடைய தூதரா இருக்கலாம். என்ன சொல்றாங்க? அப்படித்தானே சொல்றாங்க. நான் சொல்ல விசுவாசம் அந்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாருனா, இன்னைக்கு விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எவ்வளவு பதில் உண்டு. ஆனா மீண்டும் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டு இரா. ஆமென். நான் அடிக்கடி சொல்றேன், வேதனையின் உச்சக்கட்டம் என்னதான் வருது? அழுகுதான். ஆமென். கண்ணீர் தாங்க முடியாதியா, அழுகு. அது போலவே ஒரு சந்தோஷத்தின் உச்சக்கட்டம் என்னதுதான்? ஆமென். இதுவரை அழுக வேற, இனி அழ போறது வேற. ஆமென். அதுக்கு ஒரு பேர் சொல்லணும். என்ன சொல்றாங்க? சந்தோஷ அழுகை. ஆமென். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஆமென். ஆமென். கொஞ்ச நேரத்துல முடிச்சிட போறேன். தேவ மகிமை வெளியரங்கமாகிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். யாக்கோபு யோசேப்பை குறித்து அழுது வேதம் சொல்ல அழுதுகிட்டே இருந்தான். யார் வந்து ஆறுதல் சொன்னாலும் அதுக்கு என்ன செய்யல? நான் இப்படியே துக்கத்தோடு எங்க போவேன்? இப்படி அழுதுகிட்டே காலம் பூரா அழுதுகிட்டே இருந்தேன், பாதாளத்துக்கு போவேன். எவனும் என் முன்னாடி என்னத்தை சொல்ல வராத, ஆறுதல் சொல்ல வராத. இதான் இவன் வாழ்க்கை. யார் வாழ்க்கை? யாக்கோபுடைய வாழ்க்கை அதுதான். ஆனா ஒண்ணு தெரியுமா? யாக்கோபு அழுதுகிட்டு இருக்கிற நேரமெல்லாம் எதனால அழுதாரு? யோசேப்பை நினைத்து புலம்பி அழுதுகிட்டு இருக்கும் போதே அடிக்கடி ஒரு சிந்தனை வருது. என்ன சிந்தனை வருது? யோசேப்பு தரிசனம் கண்டு அல்லது சொப்பனம் என்று சொன்னார்ல, வயலுக்கு போறோம், என் அரிகட்டு மட்டும் நிமிர்ந்து இருக்கு, உங்க அரிகட்டுலாம் என்ன செய்யுது? என்ன சுற்றிலும் வணங்கி நிற்கு. யோசேப்பு அரிகட்டு மட்டும் என்ன செய்யுது? நான் சொல்றேன், உன்னை வெட்டினாலும் சரி கெட்டினாலும் சரி நிமிர்ந்து தான் நிற்பேன். உன் தலை நிமிடம். யோசேப்பே, கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, தரிசனமான தேவ பிள்ளையே, உன்னை வெட்டினாலும் சரி கெட்டினாலும் சரி நீ நிமிர்ந்து நிற்பாய். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த வார்த்தை யாருக்கு சிந்தனை வருது? அழுதுகிட்டு இருக்காங்க துக்கத்துல. யோசிப்பு சொன்ன வார்த்தை நினைவுக்கு வருது. என்ன வார்த்தை நினைவு வருது? வயலுக்கு போனோம், என் அரிகட்டு மட்டும் அறுக்கப்பட்ட அரிகட்டு, என் கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கு, உங்க அரிகட்டுலாம் என்ன சுற்றிலும் வணங்கி நிக்குது. இது அடிக்கடி சிந்தனைக்கு வருவதனால அழுக குறைஞ்சுதான். இப்படிலாம் சொன்னிய யோசேப்பு சொன்னிய, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது எல்லாம் சொன்னிய. இதெல்லாம் அப்பப்போ ஏடா இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே பாராட்டல யாரும். யாக்கோபு கூட என்ன பண்ணாரு? கடிந்து கொண்டார். அவனை கடிந்து கொண்டாரு. ஆனா கடிந்து கொண்டுட்டு இத மனசுல வச்சாராம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா எதை மனசுல வச்சாராம்? அந்த வார்த்தைய
மனசுல நான் சொல்லுங்க, அழுதுகிட்டு இருக்க தேவ பிள்ளை, கர்த்தர் முன்ன கொடுத்த தேவ திட்டத்தை, தேவனுடைய வாக்கு தத்தத்தை அப்பப்ப நினைக்கிறாங்க, உள்ள வச்சதுதான் எடுக்க முடியல. கர்த்தர் அழைத்த வாக்கு தத்தம், கர்த்தர் அழைத்த அழைப்பு, கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்பப்ப நினைவுக்கு வந்ததுனால இன்னும் கொஞ்சம் கூட தேவி அழுதோதான் வருது. அழுக போல ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தெல்லாம் நினைக்கும் போது வாக்கு தத்தத்துக்கும் இப்புள்ள காரியத்துக்கும் எந்த தொடர்பு இல்லை, சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஆனா ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்கிற, ஆனா அந்த வாக்கு தத்தத்தை நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட என்ன செய்யுது, அழுக வருது. அழுக அடக்க முடியல, ரொம்ப கூட்டிட்டு அழுக, பிரயாணத்துல போகும்போது அழுற, தனியா இருக்கும்போது அழுற, எந்த நேரமும் உங்க வாழ்க்கையிடமா மாறுது. கண்ணீரே எனக்கு ஆயிற்றுன்னு போல அநேக நேரம் உணவு உண்ணல, கண்ணீரே உணவா மாறிட்டு, தூக்கம் இல்ல, இரவு பகல் என்னதான். இன்னைக்கு அதை பார்த்துதான் அனு சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டு நான் சொல்றேன் தீர்க்க, இது நிச்சயம் நிறைவேறும். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவர் சொல்ற ஒரு வார்த்தை, அதனுடைய ஒரு ஒளிந்து போகாது, அழிந்து ஒன்று நிறைவேறிய தீரும். என் கண்களை காணும். ஆமென். ஹalleluya. வேதம் சொல்லுது அழுதுகிட்டு தான் இருக்கான். நம்புறேன் ஒரு 17 18 19 ஆண்டு அழுதுகிட்டு தான் இருந்தான். இப்ப வந்த செய்தி என்ன, யாக்கோபுக்கு வேக வேகமா வர்றாங்க. அப்பா அப்பா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கு அதிபதியா இருக்கிறான். எப்படி வந்து பாருங்க, 11 பேரும் கை காணலாம் பரத்தோம் சந்தோஷத்துல. அப்பா 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 கொஞ்சம் பொறுமையா, ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்காரு, என்ன சொல்ல முடியும், ஒழுங்கா சொல்லு. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவங்க எகிப்து தேசத்துக்கு அதிபதியா இருக்கான். வேதனுக்கு என்ன அடைச்சுதான், மூர்ச்சி அடைச்சது. வேதம் சொல்லுது அவன் அவர்களை நம்பல. வேதம் அப்படிதான் சொல்லுது, நம்பல. இத நான் நம்ப மாட்டேன். எத்தனையோ நான் என்ன அழுகைய மாத்த முடியா நீ சொல்லிட்டு இருக்க, அப்படிதானே யாக்கோபு சொல்லி இருக்க கூடும். என் அழுகைய மாத்தும்படி எதையோ சும்மா என்ன செய்யற, இப்ப பிள்ளைகள் சொல்லுவோம் உருட்டுற, என்னது உருட்டுற அப்படி சொல்லிருக்கு. இல்லப்பா, அவங்க கொண்டு அனுப்பியிருக்க, உங்களை ஏற்றி போக பார்த்திருக்க வண்டிய பாருங்க, இதெல்லாம் பாக்குறான் யாக்கோபு. வேதம் சொல்லுது அவன் ஆவி உயிர்த்தது, அவன் இன்னைக்கு சொல்றேன், தேவ வார்த்தை உங்களுக்கு நேரம் வரும்போது உனக்கு ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது, ஒரு புது பலன் வருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டு இராய் என்று சொல்லப்படுகிற தேவ வாக்குத்தத்த வார்த்தை உனக்குள்ள வர ஆவி உயிர்க்கிறது. ஆமென். இப்ப சொல்றான் யாக்கோபு, இது போதும், எப்படியும் என்ன செய்வான், அவனை போய் பாப்ப வர்றாங்க. யோசேப்பும் அப்பாவை சந்திக்க போறாரா, வசனத்துல சொல்ல நேரம் ஆயிரும், அதனாலதான் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இப்ப 2 பேரும் கட்டி பிடிச்சி என்ன பண்ணலாம், என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அழுதுதான். யோசேப்பு அழுதாரு, யாக்கோபு அழுது. இது என்ன அழுகுங்க, ஓ தெய்வம் செய்ய போறார். நான் சொல்றேன் தீர்க்க தரிசனம், அதே வீடுதான், அதே இடம் தான். எந்த கட்டில்ல அழுது தூக்கம் இல்லாம இருந்தியோ, எந்த கட்டில்ல புரண்டு சாபலாம அழுதுகிட்டு கட்டில ஈரமாக்கி நினைச்சுக்கிட்டு அந்த பகுதியில் இருந்தையும், அதே கட்டில்ல நீ தூங்காம நீ ஸ்தோத்திரம். அன்னைக்கு அழுதது வேற, இன்னைக்கு அழ போற சந்தோஷ அழுகன்ற செய்வாரா தொடங்கிட்டார். இன்னைக்கு நாராயணன் தொடங்கிட்டாரு, நிச்சயம் நிறைவேறுது, நம்முடைய கண்களை தான் பார்க்க போகுது. ஆமா, இப்போ சொல்ற முகத்தை காண்மேனு, ஆமா முகத்தை கண்ட, இது எனக்கு போதும், இப்ப எனக்கு மரணம் வந்தாலும்
வரட்டும்ன்றான். ஆமென். நான் சொல்றேன், தீர்க்கதரிசனமா அவன் முகத்தை மட்டுமா பார்த்து செஞ்சாரு? இல்ல வாசி. ஏன்னா உங்க தகப்பனுக்கு வருத்தமா இருக்குன்னு சொன்ன உடனே இவன் வரான், வந்து விசாரிக்க. பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறாப்புல. நான் சொல்றேன், நீ போனாலே ஆட்களும் நடக்கும். ஆமென். கட்டில படுத்துக்கிட்டு வருத்தமா இருந்தாங்க, எழும்பி உட்கார்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். அப்போ இப்ப சொல்றான் பாருங்க, ஆமா நான் உன் முகத்தை காண்பேன்னு நினைக்கல, ஆனாலும் இதோ உன் சந்ததியை காண தேவன் எனக்கு அருள் செய்தார். ஆமென். தேவன் அருள் செய்த சந்ததியை ஆமென். ஸ்தோத்திரம். எதை காண்பதை நினைச்சாயோ அதை மட்டுமல்ல, அவர்கள் மூலமாய் வருகிற சந்ததியை கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு. ஆமென். யாக்கோபு யோசேப்பு முகத்தை பார்க்க முடியல நினைக்கிறியா? யாக்கோபு யோசேப்பு முகத்தை மட்டுமல்ல, யோசேப்புடைய சந்ததியை, யோசேப்புடைய தலைமுறைகளை பார்க்கிற தேவ வல்லமை வெளிப்படுகிறது. இனி நீ அழுது கொண்டுதான் நிச்சயம் நடக்கும். நிச்சயம் ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். அடுத்த நான் மாஸ்டர் கொடுக்க போறேன். நம்ம வாசித்த சங்கீதத்துல 84ஆம் சங்கீதத்துடைய 6ஆவது வசனம் வாசிக்கலாமா? அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிறம். ஆமா, இது தீர்க்கதரிசன வார்த்தை. ஆமா, அழுகையின் பள்ளத்தாக்க ஒருவன் நடக்கிற ஒரு வேலனை, ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு உமேல வைக்கிறாரு. அழுகையின் பள்ளத்தாக்க ஒருவன் நடப்ப, அழுகையின் பள்ளத்தாக்க ஒருவன் நடந்து அதை எதா மாறுது? நீரூற்று. நீரூற்று. அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் ஒரு நீரூற்று வச்சிட்டார். நீ பழிக்கு பெருகுபடி ஒரு ரகபத்தை வச்சிட்டார். ஆமென். பெரிய காரியம் செய்ய முடியாது. நம்புறீங்களா? யாக்கோபு எவ்வளவு சந்தோஷப்பட்டானோ, சந்தோஷம். அவன் அழுகையோடு துக்கத்தோடு பாராளுமன்ற போனாரா, சந்தோஷத்தோடு போனாரா? சந்தோஷத்தோடு. அவன் செஞ்சாரா? கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற போகுது. நான் அறிக்கிடுறேன், இது அந்த காலன்றேன், இது அந்த நேரன்றேன், நிச்சயம் நிறைவேற போகுது. ஆமே. ஆண்டவர் தீர்க்கதரிசனமா பேசின வார்த்தை கூட நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். தேவரீர் எழுந்துருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயசீங்காலமும் அதற்காய் குறித்த நேரமும் வந்தது. யாக்கோபு யோசேப்பை பார்க்கிற நேரம் வந்தது, சந்ததியை காணும்படியான நேரம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆனா இந்த வார்த்தை பிடிச்சிட்டு ஜெபிங்க. எங்க அழுதுகிட்டு இருந்தாயோ அதே இடத்துல இன்னும் அழப்போற. எப்படி அழப்போற? சந்தோஷத்துல அழப்போற. வேதனையில் அழுத காலம் உண்டுல. ஆமா, சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டே அழுவ. நம்புறீங்களா? சிரிச்சுக்கிட்டே அழுவ. எத்தனை பேரு இதுவரை சிரிச்சுக்கிட்டே அழுதுருக்கிய? சிரிச்சுக்கிட்டே அழுதுருக்கீங்களா? அழுதுகிட்டே சிரிச்சிருக்கீங்களா? இல்லையா? இனி நடக்க போகுது. ஆமா, புலம்பிக்கிட்டே அழுதுருக்கையா, வேதனையிலே அழுதுருக்க. அதை கேட்டா கையை தூக்கியிருப்பேன். சிரிச்சுக்கிட்டே அழுதுருக்க, அழுதுகிட்டே சிரிச்சிருக்கேன்னா எங்க சொல்ல? கத்த சொல்றாரு, இது நடக்க போகுது. இந்த ஆறுல கத்த தொடங்க ஆரம்பிச்சுட்டாரு. ஹல்லேலூயா. உன் காலம் வந்தது. ஹல்லேலூயா. கத்தர் பெரிய கதை செய்ய போறார். நம்புறீங்களா? இந்த ஆறுல கத்த தொடங்கிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா.